பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்றைய தினம் உண்மைக்கு புறம்பான பல்வேறு தகவல்களை திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து சொல்லியிருக்கின்றார். இந்தியாவிலேயே சிறந்த சட்ட அறிஞர்களை வழக்கறிஞர்களை கொண்டு வழக்குகளை சிறப்பாக நடத்தி வெற்றியை கொள்கிற ஒரே அரசு இருந்தது என்று சொன்னால் அது எங்களுடைய திமுக ஆட்சி தான். அந்த அளவுக்கு சட்டத்துறையில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மேகதாது விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அந்த வழக்கை சரியாக கையாளவில்லை என்பதை போன்ற ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது இன்றைக்கு சுமத்தி இருக்கின்றார். அவர் கற்றறிந்த ஏதாவது ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் இது என்ன நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவரும் படித்து பார்க்கலாம். அவருக்கு அது புரியலைன்னா யாரையாவது விட்டு படித்து பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு பேசணும். ஏன்னா ஒரு அமைச்சர் பேசுகிற போது பொய்யான தகவல்களை சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக டிபிஆர் தயாரிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு கேட்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் டிபிஆர் தயாரிக்கலாம், ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய எதிர்ப்புகள் இன்றி டிபிஆர் வரணும், தமிழ்நாடு அரசு எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். இப்படி போடக்கூடாது, நாங்கள் மேகதாது அணையே கூடாது என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் அதுக்கு பதில் ஆட்சேபனை பார்த்து விட்டு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற அந்த உத்தரவே தவறு என்று சொல்லித்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே அங்கே வழக்கு தாக்கல் செய்கின்றோம். அந்த வழக்கில் என்ன சொல்கிறோம்னா, மேகதாது அணையே கட்டக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிற பொழுது டிபிஆரில் உங்களுடைய ஆட்சேபனையை கேளுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது இரண்டாம் கட்டமான ஒன்று. எனவே நிச்சயமாக மேகதாது அணை கூடாது என்கின்ற எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனால் உச்சநீதிமன்றம் இன்னும் அந்த மேகதாதுக்கான அடிப்படையை ஆரம்பிக்கவில்லை. எனவே இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ், நல்லா கவனிச்சுக்கணும். இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் என்று சொல்லித்தான் அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. டிஸ்மிஸ் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ப்ரீமெச்சூர்னு சொன்னால் இன்னும் எந்த குழந்தைய பிறக்க ஓட்டி பேர் வச்சுக்குவோம், ஆனால் பொண்ணாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை போலத்தான். ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதெல்லாம் புரியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க லாட்ரியில் கவனம் செலுத்துகிறவங்க. எனவே அவங்களுக்கு அரசியல் என்பது இப்பொழுது புதிதாக அவர்கள் அடுத்து எடுத்திருக்கிற ஒரு இது. எனவே தான் ஆதவ் அர்ஜுனா இது மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் மேகதாது அணையில் டிபிஆர் கட்டக்கூடாது என்று நாங்கள் சொல்லிவிட்டு இப்பொழுது மீண்டுமே நாங்கள் என்ன சொன்னோம் என்று சொன்னால், மேகதாது அணை கட்டப்படக்கூடாது, அதற்காக ஒரு ட்ரிபியூனல் நியமித்து அதை இது பண்ணுங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த போது அதில் ஒரு திருத்தத்தை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் தருகிறார். அந்த திருத்தம் என்னன்னு சொன்னால், அந்த ட்ரிபியூனலை கான்ஸ்டியூட் பண்ணி அந்த ட்ரிபியூனல் மூலமாக பார்ப்போம். அப்போ அந்த ட்ரிபியூனல் வந்தால் அதில் எதிர்ப்புகளை நாம் சொல்ல முடியும் என்பதற்காக அந்த நிச்சயமாக மேகதாது அணையை கட்டுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு எந்த காலத்திலும் ஒரு சொட்டு கூட, ஒரு படி கூட அல்லது ஒரு இன்ச்சு கூட அங்கே நாங்கள் அனுமதித்தது கிடையாது. காவிரி டெல்டா விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு டெல்டா நாயகனாகிய எங்களுடைய தலைவர் தளபதியை மு.க. ஸ்டாலினைப் போல வேறு யாரும் இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போவதற்காக ஏதாச்சும் ஒரு சாக்கு வேணுமே, அதுக்காக திமுக அரசு சரியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும், நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் கேட்டது, நீங்கள் கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தை போய் பிரயோஜனம் கிடையாது, ஏன் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் ட்ரிபியூனல் அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம், அதை ஒன்றிய அரசிடம் அழுத்தம் கொடுங்கள், அதேபோல் நீதிமன்றத்தில் ட்ரிபியூனல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வழக்கு தொடருங்கள், அப்போ நிச்சயமாக ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று சொன்னோம். இன்னொன்று சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நான் போய் பிரதமர் அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தோன்னு சொன்னார். எல்லாரும் கோரிக்கை கொடுக்கறது வழக்கம்தான். ஆனால் அவர் கோரிக்கை கொடுத்ததிலே மேகதாது அணைக்காக அந்த திட்டத்திற்காக நீங்கள் ஒரு ட்ரிபியூனலை அமையுங்கள், இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றியிருக்கிறோம், ஒரு ட்ரிபியூனல் அமையுங்கள் என்று கேட்டு கடிதம் எழுதியதாகவோ அல்லது நேரில் போய் கேட்டதாகவோ நிச்சயமாக
அது ஒரு சிதம்பர ரகசியமாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு எதுவுமே தெரியலை, மக்களுக்கும் தெரியல. கேட்டாலும் கேட்டோன்னு சொல்லுங்கள், கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்லுங்கள். பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த விஷயம் என்பதையும் அவர் சந்தித்ததில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் சொல்கிற போது ஆதவ அர்ஜுனா உமாபதிங்கிற வழக்கறிஞர் பற்றி சொல்கிறார், ஒரு மிக சிறப்பாக சொல்கிறார். ஆனால் இப்போ அவர் மேலேயும் குற்றம் சொல்கிறார். ஆக முன்னுக்கு பின் முரண்பாடு இதனுடைய மொத்த உருவம்தான் தாவேகா. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய தாவேகா அரசு மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கேட்கறது ஒரு முயற்சி, இதை ஒரு அரசியலாக்காம ஒரு மக்கள் ஒரு மாநிலத்தினுடைய சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்று ட்ரிபியூனல் அமைக்கிறதுல என்ன தப்பு? அதாவது கர்நாடகா மாநிலம் ட்ரிபியூனல் அமைக்கிறதுல என்ன தப்பு? அதுக்கு ஒப்புத்துக்கிறதுல என்ன தப்பு? அது யாராச்சும் ஒரு பொதுவான ஆள் தான் வரப்போகிறாங்க, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தான் அமைக்க போகிறாங்க. பாரபட்சம் இல்லாமல் தான் நடக்க போகுது. அப்போ ட்ரிபியூனல் வேண்டாம், நான் போய் பேச்சுவார்த்தைக்கு போகிறேன்னு சொன்னால் அங்கே போய் வச்சுட்டு ஏதாச்சும் பேசிவிட்டு வர்றதோடு இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன, எதிலும் ஒரு தெளிவான இது கிடைத்தது கிடையாது. வேணா ஒன்று போயிட்டு வர்றது ரீல்ஸுக்கு உதவும். ஒன்றே ஒன்று சொல்கிறீங்க, தீர்மானத்துல திருத்தம் கொடுத்தது எதுக்கு திருத்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனா ஒரு பேச்சுவார்த்தையா தீர்மானத்துக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை சிக்கல் இருக்கு, அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறாங்க. என்னது சரிங்க, தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அது மேலே என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கிறது? ஆளுநர் உரையிலே தான் அந்த தீர்மானம் அந்த கூட்டத்தொடரில் வந்துச்சு. எவ்வளவு நாளாச்சு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதுக்கப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை? நான் எந்த தீர்மானத்தை கொண்டு வருவேன், நடவடிக்கை எடுக்க மாட்டேன், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போவேன். பேச்சுவார்த்தைக்கு போகிறதுல என்ன தப்பு அப்படி நீங்கள் கேள்வி கேட்பதை விட ஏன் அந்த தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கின்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் பொதுமக்களுக்கு தானே கேட்குறோம். இப்போ டெல்டா விவசாயி காஞ்சிக்கிட்டு இருக்கா, அவனுக்காகத்தான் கேட்கின்றோம். பேச்சுவார்த்தை நீர்த்து போகும், அதாவது காலதாமதமாகவும் நீர்த்து போய்விட செய்யுது. சார், நாங்கள் சட்டப்பூர்வமாக நாங்கள் செய்யலேன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அதுக்கு தான் சொன்னோம், திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலையும் சட்டத்தில் கோட்டை விடாது. அது எப்போதுமே போய் போராடுகிற குணமுள்ள இயக்கம், சட்ட போராட்டத்தில் வெற்றி காணுகிற இயக்கம். நாங்கள் ஆரம்பத்தில் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு வந்திருக்கோம், உச்ச நீதிமன்றத்தில் நடத்தியிருக்கோம், எந்த எதிர்ப்பான தீர்ப்பு வாங்கலை. அதில் ப்ரீமெச்சூர்னு சொல்லித்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு எப்போவுமே காலங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதில் அரசுக்கு நாங்கள் இன்னும் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நாங்கள் யாரும் எதுக்கலையே. காவிரி டெல்டா விவசாயி நாங்கள் தாங்க டெல்டாவாக பாதிக்கப்படுறவங்க, அவங்க தாங்க டெல்டா விவசாயிகளுக்காக தாங்க குரல் கொடுக்குறோம். எனவே ஏன் நம்ம அனாவசியமாக டெல்டா விவசாயிகள் விட்டுட்டு ஏதாவது போகிறதுக்கு முன்னால் ஒரு குற்றம் சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கலை, உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் நடத்தலை. ஏன் எங்களை விடவா சிறப்பாக வழக்கம் யாருக்கு நடத்த முடியும்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி ஒரு கருத்தை திமுக தலைவரை முன் வச்சிருக்காங்க. நல்லா அதுக்கான வேலைகள் என்ன தொடங்கலையே, அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் தாவேகா அரசிடம் கேட்க வேண்டும். இதுக்கு பதில் நேற்று பிரச்சனை எழுப்பியிருக்கிற திரு ஆதவ அர்ஜுனா அவரிடம் கேட்கலாம், அல்லது அரசிடம் நீங்கள் கேட்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீர் வந்தாக வேண்டும். இந்த 2-3 மாதத்துக்கு உண்டான அளவு வரவில்லை, அதை அவர்கள் தரவில்லை. எனவே அதை போராடி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.